சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். ஆமென். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். யார் அந்த சந்ததி? அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய சந்ததி. அதுதான் உண்மை. நம்ம எல்லாம் தேவனுடைய சந்ததி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரை சேவிக்கக்கூடிய அந்த சந்ததி, முன்குறிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தில் யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த சந்ததி அது ஆண்டவருடைய சந்ததி. தலைமுறை தலைமுறையாக அது தேவனுடைய சந்ததி என்று எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? நீங்களும் நான் யாருடைய சந்ததி? ஆண்டவருடைய சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சந்ததி. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். சேவிக்கிற மக்கள், சேவிக்கும் என்று சொன்னால் அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அந்த வார்த்தைக்கு சேவித்தல், ஆராதிப்பது, தொழுது கொள்ளுவது, தேவனை பின்பற்றுவது, தேவனை பணிந்து கொள்ளுவது, தேவனை துதிப்பது, தேவனை ஸ்தோத்தரிப்பது, தேவனை சார்ந்து கொள்வது, இதெல்லாம் சேவித்தல். தேவனை தேடுதல், சேவித்தல். இந்த சேவித்தல் என்ற அந்த வார்த்தை அடைமொழிக்கு பல தமிழ் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அந்த 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து உம்மை துதிப்பேன். சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். நம்மெல்லாம் துதிக்கிறல்ல, ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து துதிக்கிறோமா இல்லையா? எல்லாம் சோத்திரம் பண்றேன். ஆமா, எல்லாருமே ஆண்டவரை துதிக்கிறோம். ஆலயத்திற்கு வருவது அதற்காகத்தானே வரும். தேவனை துதிப்பதற்காக தானே சபைக்கு நம்ம வருகிறோம். கர்த்தர் நம்மளை சபைக்கு ஏன் கூட்டுகிறார்? சபையை ஏன் ஆண்டவர் கூட்டுகிறார்? சபையார் எல்லாரும் ஆலயத்திற்கு வந்து நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தை சபை நடுவிலே நாம் வந்து அறிவித்து அவருடைய நாமத்தை நாம் வந்து சொல்லி சொல்லி என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியே சொல்லி வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரல்ல, 23வது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நம்ம பயத்தோடு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அவரை பாடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். இதெல்லாம் யாருக்காக நம்ம செய்கிறோம்? யாருக்காக செய்கிறோம்? மனுஷருக்காக அல்ல, பாஸ்டருக்காக அல்ல. தேவனை உயர்த்தும்படியாக, அவருடைய வல்லமையை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையை நாம் ஆண்டவருக்கு செலுத்தும் போது நீங்களும் நானும் யாக்கோபினுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி. அல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நாம் என்ன செய்யணும்? அவரை கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். நாம் வருவது அவரை கனம் பண்ணும்படியாக வருகிறோம். துதிப்பது அவரை கனம் பண்ணுகிறோம். தேவனை கனம் பண்ணுகிறோம். நம்முடைய உருவாக்கின கர்த்தருக்கு, நம்மை படைத்தவருக்கு நாம் கனம் செலுத்துகிறோம். நீங்கள் எல்லோரும் அவர் மேலில் பயபக்தியாக இருங்க. அல்லேலூயா. பாருங்க, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டுள்ளார். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை
அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரம் இருக்கா உங்களுக்கு? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். உங்க பாடுகள், உங்களுடைய போராட்டங்கள், நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கிற பலவிதமான சோதனைகள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது, கலங்கவும் கூடாது. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணும் போது அந்த நிலையிலே உடனே ஆண்டவர் நமக்கு ஏற்ற ஒரு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிற நம்முடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவனை சேவிப்பது, தேவனை சேவிப்பது. சகோதரனே சகோதரியே, கர்த்தரை சேவிக்க முடியாக தான் கர்த்தரை நாம் பணிந்து கொள்ள முடியாக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் அதுக்காக தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க 25 மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். இதுதான் நம்ம ஆண்டவரை கனம் பண்ணுகிறது. 26 சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இருதயம் வாழும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாழணும்னு ஆசை? நிறைய பேருக்கு வாழணும்னு ரொம்ப ஆசை. அல்லேலூயா. உங்க ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்க ஆசைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் இடையில நீங்க வாழ்வீங்கன்னு சொல்றாருன்னா, நீங்க அவரை சேவிக்கும் போது நிச்சயமா வாழ்வீங்க. அல்லேலூயா. கர்த்தரை நாம சேவிக்கிறோம். எப்படி சேவிக்கிறது தெரியுமா? நமக்கு பல உபத்திரம் இருக்கு, குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கு, பலவிதமான சரீரத்துல தொந்தரவு இருக்கு. அது நடுவில் நம்ம தேவ சபையில தேவனை துதிக்கிறல்ல, அதுதான் ஆண்டவர் செய்யற பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த சனிக்கிழமை இரவெல்லாம் கடுமையான காய்ச்சல், 2 நாள் 24 hours காய்ச்சல் அடிக்கிறது. சாப்பிட முடியல, வாய் கொமட்டல், ரொம்ப பலவீனமாயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடியுது, என்னால் எழுந்திருக்கவே முடியல. காலையில் சபையில் வர முடியல, முதல் ஆராதனைக்கு வர முடியல. அந்த பலவீனத்தை நான் மேற்கொண்டு 2வது ஆராதனை தலைமை சபைக்கு அங்கே போயிடணும்னு சொல்லிட்டு, நம்ம எது நடந்தாலும் நம்ம சபையில் நடக்கட்டும்னு சொல்லிட்டு ரெடி ஆகி சபையில் போய் உட்காந்துட்டேன். அவன் சொல்லுங்க. என்ன நடந்தாலும் நமக்கு எங்க நடக்கணும்? ஆலயத்தில் நடக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லது நம்ம வீட்டில் கை முடிக்க கால் முடிக்க படுக்கிறதுனால நமக்கு பிரச்சனை தெரிஞ்சிருமா? தீர்ப்பாங்க. கால் வலியோ, மூட்டு வலியோ, காய்ச்சலோ, தொந்தரவோ, இரும்பலோ எது வந்தாலும் நம்ம ஆலயத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தா அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பலவீனங்கள் வரும். சாத்தான் நமக்கு பலவீனங்களை கொடுத்து நீ சபைக்கு போகாத என்று சொல்லி நம்மளை என்ன செய்வான்? அப்படியே நம்ம பலவீனப்படுத்துவான். அதை நாம் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நாம் சேவிக்க வேண்டும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். பாருங்கள் 27 பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து அப்படின்னா என்ன? பூமியின் எல்லைகளில் இருக்கிற எல்லா மக்களும் அவரிடத்துல வருவாங்க, கர்த்தரிடத்துல திரும்புவாங்க. இந்த பூமியினுடைய எல்லைகள் எங்கெல்லாம் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களோ எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் கர்த்தரிடமாய் திரும்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் வருவாங்க ஆண்டவர்கிட்ட. பாருங்க, ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும், எல்லாம் சேவிக்கும். ஜாதிகள் எல்லாம், எல்லா ஜாதி 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 எல்லா சந்ததி 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 எல்லாமே எங்க வருவாங்க? தேவ சமூகத்திற்கு வருவாங்க. ஒரு பெரிய அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. விசுவாசிங்க எல்லாருமே அவர்கிட்ட தான் வருவாங்க, கர்த்தரிடத்துல தான் வருவாங்க. எல்லா மக்களும் அவர்கிட்ட வருவாங்க. பூமியின் எல்லைகள் இருக்கிற எல்லா மக்கள் ரட்சிக்கப்படுவாங்கம்மா. ரட்சிக்கப்படாதவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லா இன மக்கள், ஜாதிகள், இந்த உலகத்தில் கூடிய அத்தனை மக்களும் தேவனிடமாய் திரும்பும். அதுதான் எழுப்புதலின் காலம். ஆமென். எல்லாரும் சபைக்கு வருவாங்க, எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்ளுவாங்க. எல்லா மக்கள் நம்மளே புரிந்து கொள்ள முடியாது. இவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்களா? எப்படி இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க? நம்மளே ஆச்சரியப்படுவோம். இவங்களும் வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டாங்களா?
அப்படியே பிரமிப்பு உண்டாகும். இவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி வந்தாங்க, இந்த அதிகாரி எப்படி வந்தார், இந்த தலைவர் எப்படி வந்தார், எல்லாம் ஆச்சரியப்படுவோம். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள். கர்த்தரின் இடத்துல திரும்புவோம். நமக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் அல்லவா, நமக்காக ஆண்டவர் சிலுவையை சுமந்தார் அல்லவா, நமக்காக பாடுபட்டார் அல்லவா. அவர் சிந்தின ரத்தம் வீண் போகுமா? எல்லா மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தானே ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தம் இன்றைக்கு சும்மா ஆயிடுமா? இல்லை, அதுக்கு ஒரு பலன் உண்டு. கர்த்தருடைய ரத்தம் உலகத்தார் மக்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறதாகவே எல்லாரும் வருவாங்க. அடுத்த வசனம் பாருங்க, 28. ராஜ்யம் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யம் யாருது? கர்த்தருடையது. நிச்சயமாகவே அந்த ராஜ்யம் எல்லாம் ஆண்டவரை சேவிக்கும். பாருங்க, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வாங்க. பூமியில் இருக்கிற செல்வவான்கள் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்கள், கனவான்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கர்த்தரை பணிந்து கொள்வார்களாம். கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். பெரிய பெரிய மனிதர்கள், செல்வவான்கள், தங்க வியாபாரி, வைர வியாபாரி, இந்த உலகத்தில் பிசினஸ்மேன், இவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க உலகத்தில். அவங்களாம் ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படி ஆலயத்திற்கு வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே எல்லா ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நிரம்பும். கார் மேல கார் வரும். அல்லேலூயா. சில ஆலயத்தில் ஹெலிகாப்டரே வந்து இறங்கும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எப்படி நடக்கும் ஐயா? நடக்கும். கர்த்தர் செய்வார். தேவன் அவருடைய ஜாதிகளை, மக்களை கர்த்தர் கொண்டு வருவார். கல்வாரி சபைன்னு ஒரு பெரிய அமெரிக்காவில் ஒரு சபை, கல்வாரி சபை. ரெவரண்ட் ராண்டி சாயர் நம்ம சபைக்கெல்லாம் வந்திருக்காரு. அவருடைய பிஷப் ஒரு சபைக்கு போகும்போது ஃபோட்டோ எடுத்து அனுப்புனார். பார்த்தீங்கன்னா நடுவில் சர்ச் இருக்குது. சர்ச்சை சுற்றிலும் பயங்கரமான பெரிய பெரிய கார்கள், ஹெலிகாப்டர் இறங்குறாங்க. கோட்டு ஷூட்லாம் போட்டு உள்ளே போகிறாங்க, கையை தட்டுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் யார் செய்கிறது? ஆண்டவர் செய்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா மக்களும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவாங்க. செல்வவான்கள் என்ன செய்வாங்க? கர்த்தரை புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். அல்லேலூயா. பாருங்க, வணங்குவாங்க, பணிந்து கொள்வாங்க, தொழுது கொள்வாங்க, துதிப்பாங்க. இதெல்லாம் தெரியுமா? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வணங்குவாங்க, வணங்குதல், தொழுது கொள்ளுதல், பின்பற்றுதல், தேவனை ஆராதிப்பது, தேவனை சேவிப்பது, இதெல்லாம் ஒன்றுதான். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவரை வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. யாராவது காக்கக்கூடுமா? உலகம் முழுதும் மனுஷன் ஆதாயப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் இல்லை. உலகத்தையே நீ ஆதாயப்படுத்த உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அன்போடு கூட அழைக்கிறாரே. அவரை போல நல்ல தெய்வம் அந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? இல்லையே. இயேசுதான் நமக்காக ரத்தம் சிந்தினாரு, இயேசுதான் நமக்காக சிலுவை சுமந்தாரு, இயேசுதான் நமக்காக மரித்தாரே. அவரை போல நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லையே. 30வது வசனம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாருடைய சந்ததி? உங்க குடும்பம் யாருடையது? நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிங்க யாருடையவர்கள்? நீங்களும் நானும் எல்லாருமே ஆண்டவருடைய சந்ததி. பாஸ்டர் யாருடைய சந்ததி? ஆண்டவருடைய சந்ததி. நீங்க யாருடைய சந்ததி? ஆண்டவருடைய சந்ததி. உங்க பிள்ளைங்க யாருடைய சந்ததி? ஆண்டவருடைய சந்ததி. அல்லேலூயா. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய சந்ததி. நம்முடைய நோக்கம் என்ன? அவரை சேவிப்பது. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 72ஆம் அதிகாரம், சங்கீதம் 72 11வது வசனத்தை வாசிங்க. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். இதை விட நமக்கு என்னங்க வேணும்? அல்லேலூயா. ஏன் சகல ராஜாக்கள் கூட ஆண்டவரிடத்தில் வருவாங்க,
அதிகாரிகள் ஆண்டவரிடத்திலே வருவாங்க, ஞானிகள் ஆண்டவரிடத்திலே வருவாங்க. இந்த நடக்கிறது கதறணும். சில பேர்ல நான் பார்த்திருக்கிறேன், சின்ன வயசுல ஆலயம் சர்ச்சைக்கு போகாதபடி நிறைய குடும்பத்துல இருக்கிறவங்களே தடை செய்வாங்க. அப்போ அழுவாங்க. அல்லேலூயா. குடும்பத்துல இருக்கிறவங்களே போகக்கூடாது தடை செய்வாங்க. ஆனாலும் அழுகிற பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். எதற்காக அழுவாங்க தெரியுமா? இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போக முடியலையே அழுவாங்க. அல்லேலூயா. ஜெபிக்க முடியலையேன்னு அழுவாங்க. அல்லேலூயா. ஜெபிக்க முடியலையே, ஆலயத்திற்கு போக முடியலையே, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எவ்வளவு மகிமையா இருக்கும் ஆராதனை, ஜெபம். தாவீது அதெல்லாம் நினைச்சு அழுகுறாரு. இந்த சவுல் என்னை வேட்டையாடுகிறானே, காடு காடாய் நான் ஓடுகிறேனே, மலை மலையாய் குன்றுகளாய் நான் ஓடுகிறேனே, நான் நகரத்திற்குள்ளே எருசலேமுக்குள்ளே இழுக்க முடியாத சூழ்நிலை நினைத்து அவர் மனம் வருந்துகிறார். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு என்னால போக முடியலையே என்று சொல்லிட்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் நமக்கு எல்லா ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்தாரா இல்லையா? உங்களுக்கு ஆலயம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? மெய்ப்பொண்ணு கொடுத்திருக்காரா? மந்த இருக்கா? ஆலயம் இருக்கா? திறந்து இருக்கா? ஏசி கொடுத்திருக்காரா? ஃபேன் கொடுத்திருக்காரா? சேரை கொடுத்திருக்காரா? பாயை கொடுத்திருக்காரா? அல்லேலூயா. போக்குவரத்து எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கிறாரா? இவ்வளோ நமக்கு கிடைச்சோம், அதை ருசித்து பார்க்க முடியலையே. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் ருசிக்க வேண்டும், அனுதினம் ருசிக்க வேண்டும். பாடலை பாடும்போது உணர்ந்து, சத்தியத்தை கேட்கும் போது உணர்ந்து, ஆராதிக்கும் போது உணர்ந்து 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 உணர்ந்து. சில பேர்லாம் ஆலயத்துல இருப்பாங்க, ஆனா அவங்க இருதயம் இங்க இருக்காது. அல்லேலூயா. ஜனங்கள்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பாங்க, நம்ம இருதயமோ தூரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர்லாம் வெளியில இருப்பாங்க, வர முடியலையே, அவங்க என்ன பண்ணிப்பா, அவங்க இருதயம் ஆலயத்துல இருக்கும். வெளியில போக முடியாதவங்க எல்லாம், ஐயோ இன்னைக்கு என்னால போக முடியல ஆலயத்துக்கு சொல்லிட்டு அவங்க இருதயம் ஆலயத்துல இருக்கும். சில பேர் இங்க இருப்பீங்க, உங்க இருதயம் வெளியே இருக்கும். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆகவேதான் தாவீது சொல்ல, நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து, இரண்டாவது துணிந்து, மூணாவது முழங்கால் படியிட கடவோம். பணிந்து கொள்றீங்களா? இந்த நெற்றி முட்டி போட்டு இந்த தரையில பண்ணணும். நெற்றி. அல்லேலூயா. நெற்றி எங்க பண்ணணும்? தரையில. அதான் பணிந்து. எலியா முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து, முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து, கர்மேல் பர்வதத்திலே முகம் குப்புற விழுந்து, முகம் குப்புற இந்த நெற்றி தரையில மண்ணுல படணும் வீட்டுல. அல்லேலூயா. அப்படியே பெண்ட் பண்ணணும், நம்முடைய உடம்பு அப்படியே பெண்ட் பண்ணி, அப்படியே நெற்றி தரையில படுற அளவுக்கு முழங்கால் படியிட்டு, ஆண்டவருக்கு முன்பாக சிரம் தாழ்த்தி, நம்முடைய ஐம்புலங்களை அடக்கி, ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படுத்தி அவரை பணிந்து கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் சாதாரண ஆளா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை, தூசு மண்ணு. அல்லேலூயா. நம்மளாம் யாருங்க? டஸ்ட்ன்றாரு ஆபிரகாம். ஐ எம் டஸ்ட். ஆண்டவரே தூசும் சாம்பலமா இருக்கிறேன் என்று சொல்றார். ஆபிரகாம் என்ன சொல்ற? ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே தூசும் சாம்பலமா இருக்கிற. சும்மா ஒரு காற்று அடிச்சுன்னா என்ன செய்யும்? சாம்பல் எதிர்த்து நிக்குமா? காற்று அடிக்கிற எந்த திசை அடிக்குதோ அப்படி நான் பறந்து போவேன். ஆண்டவர், நான் பறந்து போகிற ஆளுதான், இருக்கிற ஆள் கிடையாது. எனக்கு வலிமை இல்லை. தூசுக்கு ஏதாவது வலிமை இருக்கா? வல்லமை இருக்கா? இல்ல. அதுதான் நம்ம தாழ்த்தணும். ஏசையா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் களிமண் என்று சொல்றாரு. நான் யாரு? களிமண். தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே தெல்லுப்பூச்சி, நான் ஒரு புழு அப்படின்றாரு. நான் ஒரு தெல்லுப்பூச்சி, ஒரு புழு ஆண்டவரே. நானு புழு. யாராவது நீ நல்லா இருக்கிற, அழகா இருக்கிற சொல்ல முடியுமா? புழுவை யாராவது வர்ணிப்பாங்களா? ரசிப்பாங்களா? எடுத்து பாக்கெட்ல போட்டுக்குவாங்களா? மடியில வச்சுக்குவாங்களா? புழு அருவருப்பான, அது யாரும் ரசிக்க மாட்டாங்க. அருவருப்பு. அதுதான் தாவீது சொல்றாரு, நான் புழு ஆண்டவரே, நான் எல்லாராலும் நான் நேசிக்கப்படணும் அல்ல, நான் அருவருப்பானவன்.
தெல்லுப்பூச்சி. யோனா இந்த தீர்க்கதரிசி யோன் ஸ்நானகன் வந்து கேக்குறாங்க, அப்பா நீ யாருப்பா, நீ தீர்க்கதரிசியான்னு கேக்குறாங்க. உடனே நான் தீர்க்கதரிசி தான் அப்படின்னு அவர் சொல்லல. நீ எலியாவான்னு கேக்குறாங்க. எலியாவின் ஆவி இருக்கு, அதுவும் நான் எலியா. நீ யாருப்பா, மேசியாவான்னு கேக்குறாங்க. நான் மேசியா இல்ல அப்படின்னு சொல்றாரு. பட்டம் கொடுக்குறாங்க அவருக்கு, மேசியா, எலியாவின் ஆவி, தீர்க்கதரிசி எல்லாம் அவருக்கு சொல்றாங்க. ஆனா அவர் எதுவுமே எனக்கு இல்லை, எந்த பட்டமும் எனக்கு இல்லைன்றார். அப்போ எங்களை அனுப்புகிட்ட நான் போய் நாங்க சொல்லணும், நீ யார் எங்களுக்கு சொல்லும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு தன்னை குறிச்சு? நான் ஒரு பிஷப்பு, நான் ஒரு ரெவரண்ட், நான் ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு ஒரு டைட்டில் இருக்கு, அதான் சொன்னாரா? இல்ல, எதுவுமே சொல்லல. என்ன சொன்னார் அவரு? நான் வனாந்தரத்தில் சத்தமிடுகிறவன். வயசுல சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய டைட்டில் என்ன? சத்தம், வாய்ஸ். எங்க? வில்டர்னஸ், அந்த வனாந்தரத்திலே சத்தம் விடுகிறவன். என்னுடைய பேரு போய் சொல்லுங்க, சத்தம். இந்த மைக்கில் என்ன செய்யுது? சத்தம் வருதா? ஸ்பீக்கர்ல சத்தம் வருதா? அதான் அவன் சொல்லிட்டு, நான் வெறும் சத்தம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு எதுவுமே இல்ல. அவ்வளவு தாழ்மை, அவ்வளவு தாழ்மை. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், ஏசாயா தீர்க்கதரிசி அவ்வளோ வாக்கு தத்தங்களை அள்ளி கொடுத்திருக்கிறாரு, வாரி கொடுத்திருக்காரு. அவர் தன்னை தாழ்த்தினாரு. ஆபிரகாம் மிகப்பெரிய விசுவாசத்திற்கு ஒரு தகப்பன், அவரும் தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நமக்குள்ளே தாழ்மையோடு கூட நம்ம ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து, இது என்ன செய்யணும்? அந்த உடம்ப குனிய பண்ணணும் ஆண்டவருக்கு முன்பாக. இல்ல பெருமை வரக்கூடாது, நெஞ்சை நிமிர்த்த கூடாது ஆண்டவர்கிட்ட வந்து. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? காலரை உயர்த்த கூடாது, நெஞ்சை உயர்த்த கூடாது. இந்த ஹெட் இருக்குல்ல, ஹெட் தலை அப்படியே செம்மறி ஆற மாதிரி கீழே இருக்க முடிஞ்சிருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் தாழ்மை. ஆண்டவரே நீங்க தான் வல்லமுள்ள தேவன், நாங்கெல்லாம் சாதாரண ஆடுகள் அப்பா. அல்லேலூயா. 7வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, 95:7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கை. நீங்க யாரு? நான் ஆடு. அல்லேலூயா. சாதாரண ஆடு. அப்படி இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். தாவீது என்ன சொல்றாரு? அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா. என்ன, எங்க நம்ம ஆடு எங்க இருக்கணும்? ஐயா கரெக்டா சொன்னாங்க பாருங்க. அவரோட கையில் இருக்கிற ஆடு, கைக்குள்ள, கைக்கு வெளியே இல்ல, கைக்குள்ள, கைக்குள்ள இருக்கிறார். என்ன, உள்ளன் கைகளிலே மறைந்திருக்கிறார் அந்த ஆடு. அல்லேலூயா. கையிலிருந்து வெளியே போறதுக்கு நீ பிளான் பண்ணாது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. கைக்குள்ள அப்படின்னு சொன்னா என்னன்னா சபை. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்பவுமே சபைக்குள்ள இருந்தாதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அவருடைய கைக்குள்ள இருந்தாதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஒருவனும் கைக்குள்ள இருக்கிற ஆடுகளை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. நீங்க எப்பவுமே ஆண்டோட கையில இருப்பீங்களா? கையில இருப்பீங்களா, வெளியே இருப்பீங்களா? கைக்குள்ளவே இருக்கணும். கைக்குள்ள இருந்தீங்கன்னா கர்த்தரே உன்னை பாதுகாப்பார். யாரும் உன்னை பறித்து கொள்ளவே முடியாது. சாத்தானோ, உலகத்தின் அதிபதிகளோ, உலகமோ, மாம்சமோ உங்களை பறித்து கொள்ள முடியவே முடியாது. நீங்கள் நானும் வந்து கர்த்தரை சேவிக்கிற மக்கள். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கலாமா? தேவனால் சேவிக்க. கொலேசியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கொலேசியருக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களே. 23 படிங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 23.
நீங்கள் ம். கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிப்பதினாலே சுதந்திரமாக்கிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். தேவனை சேவிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீங்க. பலன் உண்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு, பின்பற்றுகிறவர்களுக்கு, அவரை பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு, அவரை ஆராதனை செய்து கொண்டு வருகிற நீங்கள், உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் இருக்கு. தேவனை தொழுது கொள்ளுகிறதுனால உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். துதிப்பதினாலே ஒரு பலன் உண்டு, பின்பற்றுவதினாலே ஒரு பலன் உண்டு, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே ஒரு பலன் உண்டு. நிச்சயமாகவே பலன் இல்லாமல் போகாது. சும்மா சபைக்கு வந்து போனாலே ஒரு பலன் உண்டு. தேவனுடைய ஆலயத்திற்கு உள்ள வந்துட்டு போறீங்களா, அதற்கு ஒரு பலன் உண்டு. தூரத்துல இருந்து வரீங்களா, அதுக்கு ஒரு பலன் உண்டு. தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறீங்களா, அதுக்கு ஒரு பலன் உண்டு. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே ஒருபோதும் உங்களுடைய பலனை நீங்க இழந்து போகவே கூடாது. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினால் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீங்க. ஆண்டவர் வருவாரா? ஒரு கேள்வி சொல்லுங்க. வருவாரா? கர்த்தர் வருவாரா, வரமாட்டாரா? அவர் வரும்போது என்ன செய்வாரு? பலன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே. நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் வருவார். அவர் வரும்போது அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆசிரியா, நாங்க ஜெபம் பண்றோம், பலன் கிடைக்குமா? நீ ஜெபம் பண்ணா நிச்சயமா பலன் உண்டு. சபைக்கு வரையா, வரந்தோறும் பலன் உண்டு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், பலன் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். சுதந்திரம் உண்டு. அதனால்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமா செய். எதை செஞ்சாலும் சரி, பலன் இருக்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் பலனை வச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஆண்டவர் பலனை வச்சிருக்காரு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எதை செய்தாலும் சரி, எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஊழியத்திற்காக, சுவிசேஷத்திற்காக நீங்கள் எதை செய்தாலும் அது யாருக்காக செய்யணும்? யாருக்காக செய்யணும்? நீங்க செய்யறது யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்காக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. பலன் தானா வரும். பலன் தானா வரும். உங்க சந்ததிக்கு வரும். பலன் அளிக்கிற தேவன், கைவிடாது இருக்கிற தேவன். நீங்க மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். நீங்கள் மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். நினைவு கூறுவார். நீங்கள் செய்ததை நினைவு கூறுவார். தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பதினால் அவருடைய பலனை நீங்கள் அடைய போக மாட்டீர்கள். இயேசுவுக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாயா மகளே, அதுக்கும் ஒரு பலனை கர்த்தர் வச்சிருக்கார். தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதுனாலே, அதான் எடுத்த உடனே சொல்லுவாங்க, பாஸ்டரியா எங்க வீட்டுக்கு வந்துக்கிறீங்க, தண்ணியாவது குடிங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் நமக்கு வருது. ஓ, ஆண்டவர் சொன்னாரே, தண்ணிக்கு கூட ஒரு பலனை கர்த்தர் வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவரு. தண்ணிக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறாருன்னா இன்னும் பெருசா செஞ்சு எவ்வளவு பலன் கொடுப்பாரு. சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலனை கர்த்தர் வச்சு. அதான் நீங்க எதை செய்தாலும் அது யாருக்காக செய்யணும்? யாருக்காக செய்யணும்? இந்த சபையில நீங்க செய்யறது எல்லாம் யாருக்காக? நீங்க வர்றது யாருக்காக? எல்லாமே கர்த்தரு. அவரை முன்ன வச்சிருங்க. அல்லேலூயா. அது எப்படி செய்யணுமா? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாம கர்த்தருக்கென்று
மனப்பூர்வமா சில பேர்லாம் பின்னாடி செஞ்சீங்கன்னே முணுமுணுத்து இருப்பாங்க. நான் ஒண்டிதான் இருக்கிறேன்னா யாரும் இல்லையா, என்னதான் வேலை வாங்க பாஸ்டர் என்னதான் கேட்கிறாரு, எது இருந்தாலும் அல்லேலூயா என்கிட்ட தான் சொல்றாரு. முறுமுறுக்காமல், முறுமுறுக்கவும் கூடாது, முணுமுணுக்கவும் கூடாது. அல்லேலூயா. அது உனக்கு கிடைச்ச பாக்கியம் நினைச்சுக்கணும். கர்த்தர் உங்களை தெரிஞ்சிட்டு இருக்காரு. முகம் கோணக்கூடாது. முகம் ஒரு வேலை சொன்னா முகம் பல கோணம் போகும். அல்லேலூயா. அப்படிலாம் முகம் கோணாமல் சிரிப்போடு கூட, சந்தோஷத்தோடு கூட, மனப்பூர்வமாய் சரி நீங்க அதை உற்சாகத்தோட செஞ்சீங்கன்னா பலன் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பலனை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு. யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம், யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் வசனம் 11 படிங்க. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை சேவிக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி சேவிக்கணும்? அடக்கமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அடக்கம் நமக்கு இருக்கணுமா? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடக்கத்தோடு கூட. கோபப்படக்கூடாது. கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எரிச்சல் படக்கூடாது. முதலாவது நம்முடைய கோபத்தை விடுங்க. கோபத்தோடு கூட செய்யாதீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் சரி, கோபம், புலம்பல், சாந்த குணத்தோடு கூட, சாந்த குணம், அமைதியான ஒரு குணம், அதான் அப்படிதான் நம்ம ஆண்டவரை சேவிக்கணும். சாந்தத்தோடு சேவிக்கிறது, பயபக்தியோடு கூட ஆண்டவரை சேவிக்கணும். பக்தியோடு கூட. உங்க பக்தியை இழந்துடாதீங்க. பயம், தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, முறையிடக்கூடாது, சண்டையிடக்கூடாது. சபைக்கு இதெல்லாம் ஆண்டவர் கண்காணிக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் இங்கே இருக்கிறது. தேவனுடைய கண்கள் இங்க இருக்கு. தேவன் பார்க்கிறார். எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எப்படி சேவிக்கிறோம், எந்த மனநிலையிலே நம்ம இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறோம். ஆகவே நம்ம சேவிக்கிறதான அந்த ஆராதிக்கிறதான தன்மைகள் அடக்கமாக இருக்க வேண்டும். பொறுமை இழந்தாதீங்க. பொறுமை நமக்கு அவசியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நம்மை உண்டாக்கின தேவனை சேவிக்கிறோம். ஒரு சந்ததி அவரை சேவி. அந்த லிஸ்ட்ல நம்ம வரணும். ஆமென். அவருடைய லிஸ்ட் இருக்கு. ஆண்டவர் லிஸ்ட் வச்சிருக்காரு. அதுல என் பேர் இருக்கணும். உங்க பேர் அதுல வரணும்னா பொறுமை, சாந்தம், அமைதி, இதெல்லாம் நற்குணங்கள். இந்த ஒரு காரியம் நமக்குள்ள இருந்தால் உங்க பேர் நிச்சயமா அதுல வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, வேதம் என்ன சொல்லு? அவர்கள் அவரை அடங்கி சேவித்தால் தங்கள் நாட்களை உங்க நாட்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப நன்மையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவ்வளவு நன்மைகளை செஞ்சுட்டே இருப்பார். நீங்க விரும்புகிறதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா ஒரு கண்டிஷன், அடங்கி அவரை சேவிக்கணும். வருஷங்கள் எப்படி இருக்கும்? செல்வ வாழ்வாக இருக்கும். நாட்கள் நன்மை, வருஷங்கள் செழிப்பு, 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 பசுமை, ஆசீர்வாதம், வல்லமை. அப்படியா கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. எத்தனை வருஷங்கள் அவங்கள அடங்கி இருந்தாங்க தெரியுமா? ஆபிரகாம் எத்தனை வருஷம் அடங்கி இருந்தாரு. நம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், நீதிமான்கள் ஆண்டவருடைய கரத்திலே அடங்கியிருந்தார்கள் அல்லவா? ஒரு நன்மை பெறுவதற்காக பல வருஷங்கள் காத்திருந்தார்களே. அமைதியோடு கூட அவரை சேவித்தார்களே.
தேவனை பின்பற்றினார்களே, வனாந்தரம் வந்தது, வெயில் வந்தது, சோதனைகள் வந்தது, வேதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, மனுஷனாலே வந்த போராட்டங்கள், மற்ற ஜனங்களாலே வந்த ஒரு போராட்டங்கள், எத்தனையோ ராஜாக்கள் மூலமா வந்த உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்ததே, ஒரு நாளாகிலும் ஆண்டவருக்கு முன்பாக மனம் கசந்து போகவில்லை. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்களே. அவங்களுடைய பின் சந்ததி எப்படி இருந்தது? செல்வ வாழ்வாக. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்கள். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14-15. ஆகையால் நீங்கள் பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்து தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிங்கள். எதை அகற்றணும்? தேவர்களை அகற்றிவிட்டு ஆண்டவரை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்? உத்தமமும், கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்க. ஆண்டவரை தவிர வேற எதையுமே நம்ம சேவிக்க கூடாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தவிர வேற எதையும் நம்ம சேவிக்க கூடாது. அதான் அடுத்த வசனம், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாக எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை சேவிப்போம்? நம்ம கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா பாருங்க, ஆண்டவர் கானான் தேசத்துல கொண்டு போனாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு இந்த யோசுவா தான் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தான். உடைய நோக்கம் என்ன தெரியுமா? எத்தனையோ விதத்தில் அவர்கள் தேசங்களை கடந்து வரும்போது கர்த்தரை தவிர வேற எதையுமே இருதயத்துல அவர் நினைக்கலைங்க. அல்லேலூயா. நம்ம இருதயத்துல வேற நினைப்பே வரக்கூடாது, வேற எண்ணங்கள் வரக்கூடாது. நிறைய மின்னல் போல வரும், ஆனா நமக்கு ஒரே தேவன். அல்லேலூயா. வேற எதையுமே நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. உங்க இருதயத்துல கர்த்தருக்கு தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அல்லேலூயா. உங்க இருதயத்துல கர்த்தரை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. வேற யாருக்கும் இடம் கிடையாது. கர்த்தருக்கு தவிர உங்க இருதயம், முழு இருதயமும் கர்த்தரால் நிரம்பி இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் புத்தகம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார்கள், சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். இதை விட நமக்கு என்னமா வேணும்? ஏசப்பாவுடைய நாமம் நம்முடைய நெற்றியில எழுதுறேன்னு சொன்னாரே, நம்முடைய நெற்றியில தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை சேவிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்க நெற்றிகளிலே தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கும். அது போதும். அல்லேலூயா. உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு நெற்றியில ஒரு அடையாளம் போடு என்று ஆண்டவர் சொன்னாரு. ஜெபிக்கிறவர்கள் மேல ஒரு அடையாளம் போடு. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க, அடையாளம் நெற்றியில ஒரு அடையாளம், தேவன் போடுகிற ஒரு அடையாளம். ஏன் நெற்றியில என்ன தெரியும் அடையாளம்? இயேசு என்கிறதான ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. என்ன அடையாளம்? இயேசு. ஆமென். இயேசு. அந்த அடையாளம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. வேற என்ன நமக்கு வேணும் அடையாளம்?
மனுஷன் கொடுக்குற அடையாளம் எல்லாம் அது இருக்கு, எவ்வளவோ அடையாளம் கொடுக்குறாங்க. அந்த அடையாளம் இல்ல, நெற்றியில அவர் போடுற ஒரு அடையாளம் அவர் போடுவார், தேவனுடைய நாமம் என்கிறதான அடையாளம். ஆமென். அந்த அடையாளத்தோடு கூட நாம அவரோடு கூட இருப்போம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நான் முடிக்கிற வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். 7:15. ஆனபடியால் இவர்கள் தேவன் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். அவரே வந்துடுறார் உள்ளோ. அல்லேலூயா. யாருக்குள்ள? நமக்குள்ளே தேவன் வருகிறார், இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும், பாருங்க, இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார். இரவும் பகலும் வரணும் ஆலயத்துக்கு. அல்லேலூயா. என்ன ஐயா சொல்றீங்க? வாரத்துக்கு ஒரு முறையே தட்டு தடுமாறி வரும். அல்லேலூயா. வாரத்திற்கு ஒரு முறை எப்படியோ தட்டு தடுமாறி வந்து சேர்த்துக்குள்ள எங்களுக்கு பெரும் பாடம். உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனா டே அண்ட் நைட் ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர் யாரோ அவங்களுக்குள்ளே கர்த்தர் இருப்பார். சுருக்கமா சொல்ற, ஆலயத்துக்கு வந்து போற உங்களுக்குள்ளே இயேசு இருப்பார். நீங்க வெளியே போனீங்களா உங்களை பார்க்க மாட்டாங்க, இயேசுவை தான் பார்ப்பாங்க. என்னை காண்போர் உமை காண்போர். என்னை பார்க்கிறவங்க எல்லாருமே என்னை பார்க்க மாட்டாங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்ப்பாங்க. எங்க போனாலும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, உங்களை அதிசயமா பார்ப்பாங்க. உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சமாதானம் வரும். ஏன்னா உங்களை இல்ல, உங்களுக்கு கொடுக்கிற இயேசு வெளிப்படுவார். நீங்க ஆலயத்துக்கு வந்து போறது நோக்கம் என்ன தெரியும்? நான் உள்ள வந்துட்டு போனா நான் தான் உள்ள வருவேன், ஆனா வெளியே போகும்போது நான் 2 பேரா போவோம். இயேசு எனக்குள்ள வருவேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நீங்க வந்து அவரை கூட்டு போங்க. நீங்க ஆலயத்துக்கு வந்து அவரை கூட்டு போங்க. அல்லேலூயா. நீங்க போகும்போது தனிமையா போக மாட்டீங்க, கூட ஒருவர் வருவார். அவர்தான் இயேசு. அவர் உனக்குள் இருப்பார், அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். அதுதான் நம்ம சேவிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னன்னா எங்க போனாலும் நமக்கு ஒரு தயவு கிடைக்குது. தயவு நிச்சயமா சொல்றேன். ஆலயத்திற்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க போங்க. ஆண்டவரே நீ எங்களோடு கூட வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போங்க. அவர் வருவார். பிறகு பாருங்க அதிசயங்கள் நடக்கும். இன்றைக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையை இன்றைக்கு விசுவாசிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம் யாவரும் கண்களை மூடி